Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ரொடக்டிவ் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் 6 o'clock இருந்து 12 o'clock வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எந்திரிச்சு 6 o'clockலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவோம். அங்கே போய்ட்டு ஒரு 40 to 45 minutes நல்ல வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். கீழே வந்து ஆதோ மில்கெல்லாம் குடிச்சிட்டு இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். நாங்கள் எந்திரிக்கும் போது எந்திரிச்சு எங்கள் கூட மாடிக்கு வந்துடுவான். ஸோ டிட்டர்ஜென்ட் பாட்டிலில் கேப்பில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கொடுத்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் அவங்க செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ட்ரெஸ்ஸு ஈரமாகாது. அதே மாதிரி வாட்டர் வந்து ஷவர் மாதிரி வரும். அது செடிக்கும் நல்லது. ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றி விளாண்டுட்ருக்கான். இது வந்து ஆதவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மிளகு பால் போட்டுட்ருக்கேன். மிளகு பால் போடும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகு, பனங்கல்கண்டு 3 சேர்த்து மிளகு பால் போடுவேன். இந்த மிளகு பால் குடிக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கோல்டன் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். கோல்டு, காஃபு, த்ரோட் பெயின் அந்த மாதிரி இருக்கும்போது இதை குடிச்சிங்கன்னா நல்லா கேட்கும். நைட் டைம் குடிக்கும்போது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டர்மரிக் மில்க் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அல்சர் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது பாடி பெயின் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மில்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 month ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அது தெரியும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சிக்கன் கறி தான். அதுக்கு வந்து 2 பீஸ் பட்டை, சோம்பு, சீரகம் இது 3 கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபி தான். இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த சிக்கன் கறி ரெசிபி வந்து இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு சைடிஷாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் ரைஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆனியன் வந்து ஒரு நல்லா 5 to 7 minutes நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஆனியனோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்ல ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா இந்த மாதிரி எந்த மசாலா தூளுமே நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு அந்த ரெசிபி செய்யும்போது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ சிக்கன் இல்லை மட்டன் அந்த மாதிரி குக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சீரகத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் அந்த ரெசிபிக்கு கிடைக்கும். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெறும் கர்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ண போகிறேன். கர்ட் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடாமல் ப்ளைனாக டக்குன்னு இந்த மாதிரி கர்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கறி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசால் வந்து சூப்பராக குக் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகுது இந்த மாதிரி கர்டில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த தயிரோடு சேர்த்து நீங்கள் இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். நல்ல சிக்கனும் வந்து சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து வந்து நல்லா தண்ணி விடும். இப்போதைக்கு எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. நல்லா ஹெவி பாட்டம் கேஸ்ட் அயர்னில் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்லோவாகவும் குக் ஆகும்.
ஏன்னா இப்போ ரொம்ப லேசான பாத்திரத்தில் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கிரேவி குக் ஆயிரும், பட் சிக்கன் அந்தளவுக்கு வெந்திருக்காது. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது. இப்போ நல்லா வந்து மசால் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக குக் ஆயிரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும், ஒரு திக்னஸும் கிடைக்கும் கிரேவிக்கு. அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிலே வேணும் அப்படின்னா இது நல்லா கொதிச்சோன்னே டேரெக்டாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இல்லை நல்லா வறுவல் மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா சுண்ட விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிக்கன் ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனால் இப்படி தான் இருக்கும். இப்போ சூப்பரான சிக்கன் கறியோடு சேர்த்து சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் தான். திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஆதவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. வெளியே விடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாவம் அதுக்கு வந்து வலியும் தெரியல. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை கொண்டு போய் வெளியே பறக்க விட்டுட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ கம்ப்ளீட் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். ஒரு 15 டேஸ் இல்லை 1 மந்த் ஒன்ஸாவது கண்டிப்பாக இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோர் சைடில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்து எடுத்துட்டேன். இப்போ உள்ளே இருக்க செல்ஃப்லேயும் வந்து இந்த மாதிரி லைனர் மாதிரி விரிச்சிருங்க. ஆன்டி ஸ்லிப் மேட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எக்கை வந்து டோரில் வைக்காதீங்க, அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு வச்சுருக்கேன். எக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம். அப்படி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும், டோரில் வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஐட்டமில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண ரவை பேக்கெட்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்களுக்கு எறும்பு அதெல்லாம் வராமல் இருக்கும். எந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணாலும் கிளிப் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஸ்பில் ஆகாது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட் விரிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என்டையர் ஃப்ரிட்ஜையும் வந்து நீட்டாக க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வைப் பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியதான். எல்லா பேக்கெட்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். மில்க் பேக்கெட் கீழே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ட்ரே வச்சுட்டேன். இப்போ எல்லா பாக்ஸஸையும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. வெஜிடபிள் பேஸ்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனர் வச்சுருக்கேன். அப்போ தான் எந்த டஸ்ட்டாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி வைப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் மெஸ் பேக் அண்ட் கிளாத் பேக் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் அதை பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. டொமேட்டோக்கும் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் ஒரு தனியாக 2 பேஸ்கெட் வச்சுட்டேன். ஸோ எக்கு வந்து நான் ஏன் அங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆதோ எங்கே வச்சாலும் எடுத்துக்கிட்டே இருந்தான். இப்போ அவங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக வைப் பண்ணி ஃப்ரண்ட் சைடு எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்டில் கவர் சேஞ்ச் பண்ணுறது, டாப்பு, பேக் சைடு எல்லா பக்கமுமே நீங்கள் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அதையும் கையோட வைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக வந்து நான் வைப் பண்ணிட்டேன். இந்த ஷீட் வந்து ஆதோ லேர்னிங்காக இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். இது பக்கத்துலேயே வந்து ஒரு பென் ஹோல்டரும் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 ஷீட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸு, டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு ப்ளஸ் உடன் டாய் மேக்னெட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பலன்னு இருக்கும். ஃப்ரீசரும் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்காம நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கிங் ட்ரை பண்ணுறாரு, ப்ரௌனி செய்ய போகிறாரு. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து அதோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி. அந்த ப்ரௌனி கேக்கை வந்து இன்றைக்கி அவர் ட்ரை பண்ணி செஞ்சிட்ருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் பேக்கிங் பண்ணி பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு. உங்களுக்கு யாருக்கா அந்த ப்ரௌனி ரெசிபி வேணுன்னா அந்த லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா, இன்ஃப்யூஸ்டு வாட்டர் போட்டுட்ருக்கேன். லெமனு, மின்ட்டு, புதினா 3யும் வந்து கலந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி குடிப்பேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம ஃபுல் பாடி வந்து கிளென்ஸ் பண்ணி டிடாக்ஸ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃப்ரூட் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஃப்ரூட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி குடிச்சிங்கனாலும் அது வந்து டிடாக்ஸாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாட்டிலில் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த வாட்டர் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து நான் வெயிட் லாஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பாட்டில் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணும்போதே வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து ரீடச் கொடுத்துருக்கேன். நல்லா பெயிண்ட் பண்ணி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து எங்காவது இருந்துச்சுன்னா ரீடச் பண்ணி இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கூட இதில் சொருகி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் டெக்கர். இதில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ப்ளைன் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் மணி பிளான்ட்டு இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டெக்கர் பீஸாக இருக்கும். மாதிரி ஏதோ ஒரு ஓல்டு ஐட்டம் வச்சு ஏதோ ஒரு டிஐஒய் ட்ரை பண்ணுங்கள். கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஐஒய்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே வந்து புதுசாக ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணேன். இதில் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக பிளாக் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லிவிங் ரூமில் இல்லை கிச்சனில் டைனிங்கில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் வந்து இன்றைக்கி போச்சு. மார்னிங் 6 to 12 o'clock வரைக்கும் நான் இந்த ஒர்க்கெல்லாம் தான் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.